யாழ் மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இன்று காலை முதல் மாநகர சபை முன்பாக அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியமனம் வழங்கலில் அரசியல் தலையீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தொழிலாளர்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும், நிரந்தர நியமனம் வழங்கலில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்துள்ளனர். ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஆணையாளரிடம் முன்வைத்த போதிலும் அவை தீர்க்கப்படவில்லை எனவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு ஒரு முரண்பாடான பதவியை தந்து எங்களோட சம்பளத்தில் இப்படி ஒரு கேடுகட்ட இதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கணும். ஆகவே எங்களுக்கு அதை நிவர்த்தி செய்த சொல்லி நாங்கள் பல முறை போராடி இருந்தோம். ஆனால் இந்த முறை எங்கள் சங்கம் மூலமாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இதுகளை கேட்டிருந்தோம். நாங்கள் எங்களோட மாநகரசபையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை, அதாவது உரிமைகளை பெருமுகமாக கடந்த 2 வருட காலமாக இந்த முதலமைச்சர் செயலகத்தினுடனும் கடந்த ஆணையாளருடனும் எமது கோரிக்கைகளை முன்வைத்து, அதாவது தொழிலாளருடைய உரிமைகளை முன்வைத்து பல பேச்சுவார்த்தையை நடத்தியும் முதலமைச்சர் செயலகத்திலிருந்தும் இதற்கான பதில்கள் அறிவுறுத்தல் கடிதங்கள் வந்தும் இன்னமும் எமது தொழிலாளருடைய பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை.